ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு அற்புதமான விஷயம். ஏன் இது ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம படுற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள், கர்ம வினைகள் தான். இதில் 100% எந்த விதமான டவுட்டுமே யாருக்குமே வேண்டாம். நம்ம பண்ணாதது நமக்கு எதுவுமே திரும்பி வராது. அதனால தான் நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம படுற துன்பத்துக்கெலாம் காரணம் கர்ம வினை. அதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியுமேப்பா. அதை வேறு நீ இப்போ புதுசாக வேறு சொல்லி வெறுப்பேற்றாத அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. அந்த கர்ம வினை தொலைவதற்காகவே சில காலங்கள் இறைவனால் குருவாலையும் நமக்கு கிடைக்கும். அந்த காலத்தை நம்ம முறையாக பயன்படுத்திட்டோம் அப்படின்ட்டு ஆச்சுன்னா, அப்படி முழுமையாக நம்ம கர்மவினை தொலையினாலும் நிச்சயமாக ஒரு 50% கர்மவினை தீரும். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயமானது நமக்கு நம்மளோட கர்மவினையை போக்கும் அப்படின்ட்டு. சரி, அப்படி என்ன தான் கர்மவினை போக்குற நாள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் மகம் திருநக்ஷத்திரம் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 மணிக்குள்ளே இருக்கும் வச்சிங்களேன். அதற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு புனிதமான தீர்த்தங்கள், கங்கை, காவேரி, ஈவன் கடலில் கூட நீராடல் பண்ணலாம். காரணம், அன்றைக்கி மகத்தில் கடல் நீராடல் அலவுடு உண்டு. அந்த மாதிரி பண்ணலாம். அதில் குறிப்பாக கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, கரிநாளும் சேர்ந்துருக்கிறதுனால கரி தீர்த்தம்ன்ட்டு எங்கேயாவது இருக்கா பாருங்கள். நமக்கு தெரிஞ்சு நம்ம எச்சூர், அதாவது வல்லக்கோட்டை பக்கத்தில் சுங்குவாச்சத்திரம் பக்கத்தில் ஒரு எச்சூருன்ற கிராமத்தில் வாத்தியார் சொன்ன அற்புதமான கரி தீர்த்தமும் இருக்குது. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு இடத்துல நம்ம போயிட்டு தீர்த்த நீராடல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். பொதுவாகவே மகம் திருநக்ஷத்திரம் 66 கோடி தீர்த்தங்களும் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான திருநக்ஷத்திரம் தான் அந்த மகம். அதனால தான் மகத்தில் போய் கும்பகோணத்தில் கூட மகாமக தீர்த்தத்தில் முங்கணும். அது கூட பாருங்களேன், மகம்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மகத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். தீர்த்த நீராடல் மூலியமாக நமது கர்மவினை தொலையும் அப்படின்றது. அதுலேயும் சனிக்கிழமை கூடும் பொழுது அது அதீதமான பவர் ஆகிடும். ஏன்னா சனிக்கிழமையே என்ன ஒரு விசேஷம் பார்த்தாச்சுன்னா, நீராடலுக்குரிய ஒரு அற்புதமான, அதனால தான் சனி நீராடு அப்படின்வாங்க பாருங்கள். சனி நீராடுனா சனிக்கிழமை மட்டும் குளிக்கணும், மற்ற நாள் குளிக்கக்கூடாதுன்ட்டு ரிவர்ஸில் எடுத்துக்காதீங்க. சனிக்கிழமை நீராடல், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஆகட்டும், ஒரு குளியலுக்கு ஏதேனும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு நாட்களில் சனிக்கிழமை ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இந்த மகமும் கூடி வரும் வேலை எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி காலமே அமிர்த யோகமாக இருக்கும். சனிக்கிழமை மகமும். இதில் இன்னும் ஒரு பெரிய ஹைலைட்டு என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ சனிக்கிழமை மகம் தான் தீர்த்த நீராடல் பண்ணியாச்சுன்னா கர்மவினை போகுமாப்பானா கண்டிப்பாக வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கர்மவினை தீர்ந்தாலே நம்மளுடைய கஷ்டங்களில் பாதி எப்படியாவது குறைஞ்சிருங்க, எப்படியாவது குறைஞ்சிரும். அதுதான் அதோட ஒரு பெரிய ஹைலைட்டான முக்கியத்துவம். இந்த தீர்த்த நீராடல் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அது. சரிங்களா? சரி, இதெல்லாம் ஓகே. இதில் கூடுதலாக இப்போது சனிக்கிழமை மகம், அதனால் கண்டிப்பாக தீர்த்த நீராடல் சொல்லிட்டீங்க. கரி நாள் இருக்கிறதுனால கரி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் பொதுவாக ஓரளவுக்கு நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு தெரியாத சில சூட்சமான விஷயங்களும் அன்றைக்கி உண்டு. அது என்ன சூட்சமாக அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னென்னா, அடியேன் வாத்தியார் கூட அவங்க காலத்தில் அவரோட கீழே அமர்ந்துட்டு வாத்தியார் மேலே உட்காந்துருக்காங்க. அப்போது பேசுகிறச்சே இந்த மோட்சம் முக்தி இதை பற்றி தான் அடியேன் கொஞ்சம் பேசணும். அப்போது சுவாமி வாத்தியாரோட பெருங்கருணையால் அவர்கிட்ட பேசுவோம். அப்படி பேசுகிறச்சே அப்போ வாத்தியார் ஒரு விஷயத்த சொன்னார். நிறைய விஷயங்கள் அப்போ சொல்லிட்டு இருந்தார். அது நிறைய சொல்லுறச்சே ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக சொன்னார். அப்போது திருச்சியில் இருந்தாங்க சுவாமி. அவர் சொன்னார், இங்கே ஒரு இடம் இருக்குப்பா, ஒரு கோயில் இருக்குது,
அதுக்குள்ளே போயிட்டு வந்தாலே முக்தி மோட்சம் கிடச்சிரும் அப்படின்னாரு. அடியன் என்ன நினச்சிருந்தோம், மிகப்பெரிய தபஸ் பண்ணணும், மிகப்பெரிய என்ன நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணணும், அதுலேயும் நிறைய சில வகையான யோகங்களெல்லாம் கற்றுண்டு அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த முக்தி மோட்சத்தை பற்றி வாத்தியார்கிட்ட அப்படி பேசுகிறதுக்கான வாய்ப்பு அடியனுக்கு கிடச்சிது வச்சிங்களேன். ஆனால் அவர் ரொம்ப அசால்ட்டாக என்ன அதாவது சொல்கிறேனே ரொம்ப ஒரு எளிமையாக முடிச்சிட்டாரு. முக்தி மோட்சம்லாம் ரொம்ப ஒரு பெரிய அதுக்காகலாம் நீ இவ்வளோ பிராய்த்தனம் பண்ண வேண்டாம், அது இந்த மாதிரி இருக்குது, இது பண்ணால் இப்படி. பட் அந்த கோயில் சொன்னாரா சொல்லி அது வேறு விஷயம், அதை விட்டுறலாம் நம்ம. பட் இங்கே என்ன ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோன்னா, ஒரு குருன்றவர் முக்தி மோட்சன்றதெல்லாம் அவருக்கு ரொம்ப எளிமையான விஷயமாக வச்சுருக்காரு. அவங்களோட சிஷ்யர்களுக்கு என்ன தேவையோ, ஒரு ஆத்மாவுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்னென்ன பண்ணாலும் திருப்தி இல்லை, அதுக்கு ஃபைனலாக முக்தி மோட்சம் தான் அதுக்கு ஒரு விடுதலை, ரொம்ப உத்தமம். ஸோ அதையே ஒரு குருநாதர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம், அப்படி தான் வாத்தியார் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு குருநாதர் நினச்சா எப்பேற்பட்ட கர்மவினையும் தீர்த்து நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போ தான் அடின்னு அங்கே கவனித்தோம். ஸோ அதன்படி இப்போ என்ன அங்கேயும் இங்கேயும் ஒரு ரிலிவெண்ட்டாக இருக்குது ஒரு விஷயம் நடக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஜலராசியில் தான், ஜலராசி மீன்ஸ் இப்போ கடகம் ஜலராசி, அதான் மீனம் கடகம் அண்டு விருச்சிகம், அந்த மூணுமே ஜலராசிகள்னு சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவத்தில். அப்போ அந்த ஜலராசியில் தான் குரு பகவான் உச்சமடைகிறார். எது கடகம். அந்த கடகம் எப்படி ஜலராசி பார்த்திங்கன்னா, அது ஓடுற தண்ணி. இப்போ கங்கை காவேரி இதெல்லாம் ஓடிட்டு தானே இருக்குது. இதிலெல்லாம் யாரெல்லாம் போய் முங்குறாங்களோ அவங்க பாவங்கள் தீருதுன்ட்டு தானே நம்ம ஐதீகம் சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ அப்போ அங்கே குரு பகவான் உச்சமடைகிறார் ஒன்று. அப்போது குரு பகவான் என்ன ஒரு அனுகிரகம் பண்ணுறாரு பார்த்தீங்க. ஆக்சுவலி காலபுருஷனுக்கு மோட்ச அதிபதியே குரு பகவான் தான். ஏன்னா 12ஆம் வீட்டு மீனத்தோட அதிபதியும் சுவாமி தானே. அப்போது ஒருத்தங்களோட கர்ம வினையெல்லாம் தீர்த்து முக்தி மோட்சன்றது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எதை இறந்த பின்பு அடையக்கூடிய நிலைன்ட்டு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அது இறந்த பின் அடையக்கூடிய நிலையாகவும் அது அப்புறம், அதாவது இந்த உடலை விட்டு போன பிறகு முக்தி மோட்சம். ஆனால் நம்ம உடலோடு இருக்கும் பொழுதே முக்தி மோட்ச நிலை தான் அற்புதமான நிலை. அது என்னென்னா, எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த தேவையுமே இல்லாமல், எப்பொழுதுமே சதா ஆனந்தமாக இறைவனோட திருவடியை நினச்சிண்டோ இல்லைனா ஒரு ஏகாந்தமாக. ஏன்னா அவ்வை சொல்கிறா பாருங்கள், இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை தான் உத்தமமான முக்தி மோட்சம். அது உடலாலேயே அனுபவிக்கலாம், உடலை விட்ட பின்பு அனுபவிக்கலாம் வச்சிங்களேன். ஸோ அதை தரக்கூடியவர் குரு. அந்த குரு இப்போ எங்கே இருக்காருன்னா, ஜலராசி ஓடுற தண்ணியில் தான் உச்சமாகி நிற்கிறார். ஓகேவா. இப்போ கூடுதலாக இன்னொரு குருவும் அங்கே இருக்கார். அவர் தான் சுக்கிர பகவான். நம்ம நினைக்கிறோம் குரு பகவான் மட்டும்தான் குருன்ட்டு. சுக்கிர பகவானும் விசேஷமான குரு. வாத்தியார் சொல்கிறாரு, சுக்கிர பகவானை தேவகுரு பிரகஸ்பதியை காட்டிலும் 10,000 மடங்கு அசுர குரு சுக்கராச்சாரியார் வலிமை வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர்ன்றார். வாத்தியார் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தேவர்கள்னாலே நல்லவங்க, சொல்கிற பேச்சை கேட்டுருவாங்க. அசுரர்கள் எப்படி இருப்பாங்க? ஸோ அவங்கள எப்பொழுதுமே ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு வழிபடுத்துறதுக்கு ஒரு குரு இருக்காருன்னா அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார் பாருங்க. அதனால் இந்த தேவகுரு அசுரகுரு 2 பேருமே எங்கே இருக்காங்கன்னா, ஜலராசியில் இருக்கிறாங்க. அந்த ஜலராசியில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சனிக்கிழமை எங்கே எதோட கம்பைன் பண்ணுறோன்ட்டு பார்த்துங்க இங்கே. ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு நாள் தேவகுரு அசுரகுரு 2 பேருமே ஜலராசியில் சஞ்சாரம் பண்ணும் வேளையில், அது கூட எப்படின்னா குரு பகவான் உச்சமாக வேறு இருக்கிறாரு. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்ற ஜலராசி காட்டிலையும் இந்த ஜலராசி கொஞ்சம் கூடுதல் ஒரு விசேஷம். அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அப்போ இந்த சனிக்கிழமை மகமும் கூடி வரணும். நிறைய பேர் யோசிக்கலாம், சனிக்கிழமை மகம் எப்போயாவது வந்துட்டு தான் போகும்ன்ட்டு. அப்படி நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள். எப்பொழுதுமே பஞ்சாங்கன்றது ஒரு அதி அற்புதமான பெட்டகங்க, காலப்பெட்டகம். அதில் பாருங்கள், இந்த ஆண்டு கடைசியாக பங்குனி மாதம் ஒரு வாட்டி தான் மறுபடியும் சனிக்கிழமை மகம் வரும் இதோட. ஸோ அப்படி வரும்பொழுதும் நிறைய பேர் யோசிக்கலாம், போன மாதம் கூட சனிக்கிழமை மகம் வந்திருக்குமே. கண்டிப்பாக வந்திருக்கோம். பட் அப்போ ஆனால் குரு அங்கே இல்லை, எது ஜலராசியில் இல்லை. அப்போது இவரும் கிடையாது. ஸோ அதனால் இப்போது
மட்டும்தான் இந்த சனிக்கிழமை மகத்தில் மட்டும்தான் குரு ஜலராசியில் உச்சமாகவும், கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா அசுரகுருவும் கூடுதலாக அங்கேயே இருக்கிறார் ஜலராசியில். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு அரிதான நிகழ்வு நம்மளோட வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஆண்டு முடிஞ்சு பங்குனி வரைக்கும் கிடையாது. இந்த வருட பஞ்சாங்கத்தில் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ வரப்போகுதுன்றும் தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான காலத்தில் சனிக்கிழமை மகம் கூடிய வேளையில், அது கூட காலையில் கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 மணிக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த வேலையில் இந்த குரு பகவான் சுக்கிர பகவானும் அழகாக வந்து ஜலராசியில் விசேஷமான அனுக்கிரக மூர்த்திகளாக விளங்கக்கூடிய இந்த வேலையில் நம்ம போய் இந்த மாதிரி தீர்த்த நீராடல் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க நம்மளோட கர்ம வினை பாதிக்கு மேலே தொலையும். அதனால் என்ன கிடைக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஆனந்தம், ஒரு தேவையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இதெல்லாம் குரு அருளால் கிடைக்கும். ஏன்னா 2 குருவோட அனுக்கிரகமும் கிடைக்கக்கூடிய நாள் தான் நாளைய சனிக்கிழமை மகம். ஒரு குருவோட அனுக்கிரகமே மிகவும் உத்தமம். 2 குரு அனுக்கிரகம்னா பார்த்துங்க. அந்த குரு பகவான்கள் 2 பேரோட அனுக்கிரகமும் வந்து நாளை தீர்த்த நீராடல் மூலியமாக நமக்கு கிடைக்குதுன்னா, தயவு கூர்ந்து இந்த மாதிரியான காலங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த கர்ம வினையிலேயே போயிடும். நிறைய பேர் யோசிச்சுங்கப்பா, வேலைக்கெல்லாம் போகிறது நீ சொல்கிற மாதிரி எங்கே காவேரிக்கு போகிறது, கங்கைக்கு போகிறது, கடலுக்கு போகிறதுன்ட்டு யோசிக்கிறீங்களா? வீட்டில் ஒரு கலசமாவது வைங்க. அட்லீஸ்ட் ஒரு நல்ல அந்த சொம்பில், பித்தளை சொம்பில் நூலெல்லாம் சுற்றி நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, மாயில் வச்சு, ஒரு தேங்காயை வச்சு, சுத்தமான தண்ணீராக இருக்கட்டும், அதுக்கு பச்சை கற்பூரம் எல்லாம் ஜாதிக்காய் இலக்கெல்லாம் போட்டுட்டு கூட அந்த கலசத்தில் நீங்கள் கூட அந்த தீர்த்த தேவதைகள், உங்களுக்கு தெரிஞ்ச தீர்த்த தேவதைகள் பேரெல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சதையை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஆரண்ய கௌரி விரதம்ன்ட்டு ஒரு விசேஷமான விரதமும் இருக்குது. அந்த விரதத்தோட மகத்துவமே இந்த காலம் மாதிரி கலசம் வைக்கிறது தான். ஸோ அங்கே விரதத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் காலையில் 10 மணிக்குள்ளே இந்த ஒரு கலசத்தில் தீர்த்தத்தெல்லாம் வச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச தீர்த்த தேவதைகளோட பேரெல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனையோ, ஆராதனை, தூப தீப நைவேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தீர்த்தத்தை வந்து உங்கள் மேலேயும் தெளிச்சிங்க, உங்கள் வீடு முழுக்க கூட தெளிக்கலாம். இது ஓரளவுக்கு உண்டு. இன்னொரு ஈஸியான விஷயமும் ஒன்று உண்டு. எங்கேனும் பழமையான சுயம்பு ஆலயங்கள் இருந்ததுன்னா காலையில் எப்படியும் 8, 8:30க்குள்ளெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேக தீர்த்தத்தையாவது பிடிச்சி நீங்கள் தெளிச்சிக்கலாம். அது கூட சர்வ நதி தேவதைகளோட பிரவாகமாக தான் இருக்கும் கோமுக தீர்த்தம். அதனால் அந்த கோமுகத்து வழியாக வரக்கூடிய அந்த தீர்த்தத்தையும் பிடிச்சி தெளிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஜல தேவதைகளோட ஆட்சிகள் கிடைக்குங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ப்பு இருக்கிறவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் புனித நதி தீரங்கள், கடல்களை தேடி நாளைக்கு ஓடுங்க. ரொம்ப உத்தமம். சேஃபாக நீராடல் பண்ணுங்க. ஏதோ சொன்னண்டு போய் துப்பக்கட்டின்னு குதிக்காதீங்க. சேஃபாக நீராடல் பண்ணுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க, வேலை நிமித்தமாக இருக்கிறவங்க வீட்லேயே கலச பூஜை, அதை விட்டால் கோமுக தீர்த்தம். ஆக மொத்தத்தில் நாளைக்கு தீர்த்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. கூடுதலாக ஒரு தானம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் கரும்புச்சாறு. ஏன்னா கரிநாள் சனிக்கிழமையில் கரும்புச்சாறு தானம் பண்ணுறது மிகப்பெரிய அனுகிரகம். பித்ருக்களோட ஆசி நிறைய உண்டு. பட் ஆனால் ஒரு விஷயங்க, இந்த மகத்தில் கரும்பு சாறு தானம் பண்ணுறோம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த மகம் இருக்குது பாருங்களேன், அந்த நட்சத்திரம் சுக்கிர பகவான் ஜென்ம நட்சத்திரம், சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரம். ஓகேவா? 2வது அது பார்த்துட்டிங்கன்னா அது கேது பகவானுக்குரிய மோட்சக்காரனுக்குரிய நட்சத்திரம். அதோட டிஎன்ஏ பார்த்துட்டிங்கன்னா வேறு சந்திரன், அது வேறு. எல்லாமே உங்களுக்கு நீர் சம்மந்தமாகவே இருக்கும். ஒன்று சுக்கிர பகவான் எதை குறிக்கிறார் பார்த்தாச்சுன்னா கரும்பு இருக்கு இல்லையா, அந்த வஸ்து சுக்கிர பகவானை குறிக்கக்கூடிய வஸ்து. அதை நீங்கள் புழிஞ்சிட்டிங்க வச்சிங்களேன், ஜூஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த சக்கை இருக்குது பாருங்கள், வேஸ்டேஜ், அது பொதுவாகவே அந்த மாதிரி சக்கை வேஸ்டேஜை வந்து குறிக்கக்கூடிய காரகத்தும் கேது பகவான். அப்போ அந்த மகத்தில் நீங்கள் கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுறீங்கன்னா அதுவும் இல்லாமல் மகமே பிதர்களுக்குரிய நட்சத்திரம் வேறு, எப்பேற்பட்ட அனுகிரகம். அதுலேயும் கூடுதலாக வேறு கரிநாளும் சேர்ந்துடுச்சுன்னா இவ்வளோ விஷயம் இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி வாத்தியார் சொன்ன விஷயங்களோட கிரகங்களோட காரகத்துவமும் சேர்த்து தான் சொல்கிறோம். எதுக்குன்னா எப்படியாவது பண்ணி புண்ணியத்தை அடைஞ்சிக்குவோம் நம்ம எல்லாருமேன்ட்டு தான். ஓம்.